இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியிலே இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியிலே எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கர கதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போறார். இப்போ எதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானமான விருச்சிக ராசி வரை பயணம் செய்கிறார். அஸ்த நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரத்தில் குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 4, 8, 12 பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது 2, 4, 8, 12 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பார்த்தா இந்த வாரத்தில் நீங்கள் வரக்கூடிய காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கிறது. நல்ல வெற்றி, லாபம், எதிர்பாராத லாபங்கள், தன வரவு, அப்படி நல்ல விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் இருக்கு. புதனும் வக்கரகதியை நிவர்த்தி 23ஆம் தேதி ஆயிடும். 26ஆம் தேதி சனி பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தியாகி வக்கரம் பெற்று 3ஆம் இடத்தை தொடுவது தன லாபத்தை ஏற்படுத்தும். அப்போ பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இந்த வாரம் நல்ல ஆன்சர் இருக்கு. செல்வ பலம் பெருகும், புதிய யோகங்கள் உண்டு, வாகனங்கள், வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதாவது பேசணும், முடிவு பண்ணணும்னா தாராளம் பண்ணுங்க. திருமண தொடர்பான அடுத்த நிகழ்வுக்கான நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தைகள் கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணுற பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாரம். தடைகள் நீங்கும். அடுத்தடுத்த காரியத்தை நல்ல தாராளமாக செய்யலாம். சங்கரன் கோவில் கோமதி அம்மனை இந்த மாதம் உள்ள நினச்சிக்கிடுங்க. அந்த அம்பாள் உங்களுக்கு அனைத்து விதமான வசதிகளையும் பொருளும் மனமும் நிரம்பி நல்லது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பாள். அதனால் நல்ல காரியங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச மாத்திரத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. இதனால் உங்கள் வாழ்க்கையிலே நலங்கள் பெருகட்டும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம்
அதிபதியான சந்திர பகவான் 9ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடம் வரை பயணம் செய்கிறார். கன்னி ராசியிலே அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்கிறார். இந்த வாரத்தில் புதன் உங்க ராசியின் 6ஆம் இடத்திலே வக்ரம் பெற்றிருந்தவர் 5ஆம் இடத்தை தொடுவதனாலே பல விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது மாறும். 23ஆம் தேதியிலிருந்து லாபம் கிடைக்கும். 7ஆம் இடத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனாலே பல லாபங்களையும் நீங்கள் தொடர்ந்து பெறலாம். மனசில் புதிய ஐடியாஸ்லாம் நிறைய கிடைக்கும். மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மைகள், எதையுமே அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஐடியாஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆகிறதுனால சக்ஸஸ் ஸ்டோரி உண்டாகும். கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிற சூழ்நிலையும், அதனாலே வரக்கூடிய பெண்களின் மூலியமாக வர சிக்கல்களும் உண்டு, செலவுகளும் உண்டு. 3ஆம் இடம் உங்கள் ராசிநாதன் அமர்ந்து கொண்டு 26ஆம் தேதி வக்கரகதியிலே அமர்போகிறார். இதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகளையும் காட்டுகிறார். சந்திரனின் இந்த கேட்டை பயணம் அப்படிங்கிறதுல செவ்வாயின் பார்வை இருப்பதனாலே எதிர்பார்த்ததுக்கு மேலே கொஞ்சம் லாபம், எக்ஸ்ட்ரா லாபம் வருவதற்கு வாய்ப்புகள், உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற விஷயங்கள், இது எல்லாமே உங்கள் மனதுக்கு நிம்மதி தருவதாக இருக்கும். உங்கள் மனத்திலே இருக்கக்கூடிய சிந்தனை தான் உங்களுக்கு சக்தி, முயற்சி தான் உங்களுக்கு வெற்றி. அதனால் அழகாக சிந்தித்து முயற்சி செய்து இந்த வாரத்தை பயன்படுத்துவீர்களால் உங்களுக்கு வெற்றிக்கான வழி இலகுவாக அமைந்துவிடும் அப்படிங்கிறது தெரிகிறது. இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். பல சிக்கல்கள் தீர்க்கும்.